இந்தியால இருந்து அமெரிக்காவுக்கு பார்சல் அனுப்பும்போது நாங்கள் கையில இருந்து காசு போட்டு வாங்கணுமா? அப்படியே கையில இருந்து காசு போட்டு வாங்கணும் அப்படின்னா இந்த மாதிரி வரி எல்லாம் கொடுக்கணும். நாமளே கையில இருந்து காசு போட்டு தான் இந்தியால இருந்து பார்சல் வாங்குறோங்க. அதை கொண்டு வந்து நம்மளோட பார்சலை நம்ம கையில கொடுக்கும்போது காசு வாங்குவாங்களா என்ன? லாஸ்ட் ஒரு 4 வாரமாவே எந்த கொரியர் இந்தியால இருந்து வந்தாலுமே சர்டிபிகேட்டோட தாங்க வருது. அது என்ன சர்டிபிகேட்? நாம ஏதாவது சைன் போடணுமா? இந்தியால இருந்து பார்சல் அனுப்பும்போது 1 கிலோக்கு எவ்வளவு வாங்குவாங்க? எந்த கொரியர் பெஸ்ட்? எவ்வளவு சீக்கிரமா நம்ம கையில பார்சல் கிடைக்கும் வேற ஊரு வேற நாட்டுல இருக்கும்போது? இது மாதிரி உங்களோட எல்லா கேள்விகளுக்கும் இந்த வீடியோல நான் ஆன்சர் பண்ணிருக்கேங்க. நிஞ்சா கிராண்ட் கிச்சன் சிஸ்டம் வச்சு கொத்து பரோட்டா எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறது நிஞ்சா கிராண்ட் கிச்சன் சிஸ்டம் வச்சு ஒரு பெர்ஃபெக்ட்டான டெமோ வீடியோ மாதிரி தாங்க நான் உங்க கூட ஷேர் கொரியர் எடுத்து வச்சுட்டே சமைச்சிட்டே பேசலாம். இப்போ ரீசெண்டா கொரியருக்கு காசு கொடுத்து நாம வாங்கினாலுமே நாம அந்த கொரியரை இங்க யூஎஸ்ல வாங்கும் போது அதுக்கு ஒரு எக்ஸ்ட்ரா சார்ஜஸ் நிறைய பே பண்ணி வாங்கணுமா அப்படிங்கிற மாதிரி டவுட்ஸ் நிறைய பேருக்கு இருக்கு. அது போக இப்போ நிறையா துபாய் ரூட்ஸ் எல்லாமே க்ளோஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ கொரியர் எந்த மாதிரி வருது, அப்படியே வந்தாலும் சரியான டயத்துக்கு வருதா, இல்லை பேமெண்ட் வேறு மாதிரி வாங்குறாங்களா, இல்லை வீட்டில் இருந்து ஸ்நாக்ஸ் எல்லாம் செஞ்சு அனுப்பும்போது அதுக்கு ஏதாவது தனி ரூல்ஸ் அண்ட் ப்ரொசீஜர் சர்டிஃபிகேட் மாதிரி அட்டாச் பண்ணணுமா அப்படிங்கிற மாதிரிலாம் டவுட்ஸ் இருந்திருக்கும். எனக்கும் அதே டவுட் இருந்ததுங்க. ஸோ நான் கிளாரிஃபை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் நாங்கள் கொரியரே பண்ண சொன்னோம். ஸோ அதனால இந்த வீடியோவில் அதை ஷேர் பண்ணலாம், யாராவது பார்க்குறவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குமே அப்படின்னு சொல்லி தோணுச்சு. எப்பயுமே எங்கள் வீட்டில் இருந்து கொரியர் அனுப்பும்போது துபாய் வெளியே தாங்க வரும் ஏரோப்ளைன். பட் ஆனால் இந்த டைம் அவங்க பார்சல் அனுப்பும் போதே சொல்லிட்டாங்க துபாய் ஏர்போர்ட்ஸ் எல்லாமே க்ளோஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அதனால சம்டைம்ஸ் பார்சல் லேட்டாக ரிசீவ் ஆகலாம், மேபி 5 days ஆகலாம், அப்படி இல்லைன்னா 1.5 weeks ஆகலாம் அப்படிங்கிற மாதிரி கூட சொல்லியிருந்தாங்க. சில நேரம் நம்ம சொல்ல முடியாது, 3 days கூட போயிடும். இது ஒன்று மட்டும் கன்ஃபார்மாக சொன்னாங்க, துபாய் வெளியே வர எல்லா ஏரோப்ளைனுமே க்ளோஸ் பண்ணியிருக்காங்க அதோட ரூட்ஸை. ஸோ அதனால இப்போ இந்த டைம் ஜெர்மனி வழியாக அவங்களுக்கு பார்சல் ரிசீவ் ஆகும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. ஸோ வீட்டில் இருந்து அம்மா என்னென்ன கொடுத்துருந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் ஃபஸ்ட்டு ஷேர் பண்ணிடுறேங்க. மெயினாக நான் பார்சல் அம்மா கிட்ட வாங்குறதுக்கு ரீசனே இந்த ஹோம்மேட் ஸ்நாக்ஸ் தான். பசங்களுக்கு அது ரொம்ப பிடிக்கும். ஈவினிங் காஃபி குடிச்சிட்டு அது கொஞ்சம் சாப்பிடும்போது ஃபீலிங் ரிலாக்ஸ்டாக இருக்கும். அது போக எப்பயும் போல் மசால் பொடி, அப்புறம் இட்லி பொடி, அதுக்கப்புறம் சாம்பார் பொடி, இந்த மாதிரி பொடி ஐட்டம்ஸுமே அனுப்புவாங்க. சப்ஸ்கிரைபர் ஒருத்தங்க கேட்டிருந்தாங்க கருடவேகால இப்போ ப்ரெசன்ட் ரேட் என்ன, அதுக்கப்புறமா ஹோம்மேட் ஸ்நாக்ஸ் எல்லாமே வீட்டில் இருந்து அனுப்பலாமா அப்படின்னு கேட்டிருந்தாங்க. ஸோ இந்த டைம் மட்டும் இல்லைங்க, நான் எவ்ரி டைமே நான் பார்சல் வாங்குறதுக்கு மெயினான ரீசனே அந்த ஹோம்மேட் ஸ்நாக்ஸ் தான். அம்மா பண்ணுற ஸ்நாக் ரொம்ப சூப்பராக இருக்கும். எவ்ரி திங் இஸ் அந்த ஒரு ஃப்ரெஷ்ஷான எண்ணெயில் பண்ணி வீட்டில் இருந்து அனுப்புகிற ஸ்நாக்ஸ் எல்லாமே அனுப்பலாங்க. மெயினாக அவங்க சொல்கிறது என்னென்னா, நீங்கள் ஒரு ஸ்நாக்ஸ் அனுப்புகிறீங்கன்னா அதில் லேபிள் இருக்கக்கூடாது. இப்போ ஏதாவது ஒரு பிராண்டட் லேபிள் வச்சு நீங்கள் அனுப்புகிறீங்கன்னா அதுக்கு ஒரு சர்டிஃபிகேட் மாதிரி ப்ரூஃப்ஸ் எல்லாமே அட்டாச் பண்ண சொல்லுவாங்க. இது பிராண்டட் ஸ்நாக்ஸ் கிடையாது, ஹோம்மேட் ஸ்நாக்ஸ்னால ஜஸ்ட் ஒரு ரேப் மட்டும்தாங்க பண்ணுவாங்க. நான் உங்களுக்கு இன்னும் டீட்டெயில்டாக சொல்கிறேன். அதுக்கு முன்னாடி நான் நிஞ்சா கிராண்ட் கிச்சன் சிஸ்டமில் நிறைய பேர் கேட்டிருந்தீங்க சப்பாத்திக்கு மாவு எப்படி பிசைறது, அதை பற்றின டீட்டெயில்ஸ் கொஞ்சம் வீடியோ ஷேர் பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தீங்க. ஈவன் நிறையா பேர் கூட அந்த ப்ராடக்டை ஆர்டர் பண்ணியிருந்தீங்க என்னோட லிங்க்ல. நிஞ்சா கிராண்ட் சிஸ்டம் கிச்சன் 1200 watts நமக்கு ஈஸி டு ஹேண்டில். அது மாதிரி சமைக்கிறது ரொம்ப ஈஸிங்க. கவுண்டர் டாப், கிச்சன் கவுண்டர் டாப் இதை வச்சு சமைக்கும் போது அவ்வளோ எப்படி சொல்கிறது நீட்டாக இருக்கும். நம்ம வெங்காயம்லாம் கட் பண்ணும்போது அங்கே எங்கே அப்படியே பரப்பி கிடக்கும் இல்லைங்க, அதெல்லாமே இங்கே இருக்காதுங்கிற மாதிரி அவ்வளோ பர்ஃபெக்ட் அண்ட் ஃபைனாக கட் பண்ணிடுது. ஸோ அதை வச்சு தான் இன்றைக்கி நான் பண்ண போகிறேன். ஃபஸ்ட்டு நான் ஒரு கை கொஞ்சம் புதினா எடுத்திருக்கேன், அதுக்கப்புறம் கொஞ்சம் மல்லி இலை. கொத்து பரோட்டாக்கு எதுக்குங்க புதினா அப்படின்னு தான் கேட்குறீங்க. வாங்குங்க, ரெசிபி என்னோடய ஸ்டைலில் ஷேர் பண்ணுறேன், ட்ரை பண்ணி பாருங்கள், நல்லாவே இருக்கும். அதுக்கப்புறம் நான் வெங்காயம் கொஞ்சம் பெருசாகவே கட் பண்ணிக்கிறேன். இதில் நம்ம பெருசாக கட் பண்ணாலுமே அது ஃபைனாக சாப் பண்ணிடுங்க. ஸோ ஃபஸ்ட்டு மல்லி இலை, அப்புறமா புதினா, அதுக்கப்புறம் நான் 3 வெங்காயம் எடுத்திருக்கேன். இன்றைக்கி நான் ஒரு 3 பரோட்டா மட்டும் ரெடி பண்ணி வச்சுருக்கேங்க. கொத்து பரோட்டா, முட்டை கொத்து பரோட்டா போடலாங்கிற மாதிரி. ஸோ இது ஃபஸ்ட்டு நம்ம ஃபைனாக சாப் பண்ணிடலாம். நம்ம பிராண்டட் இன்டர்நேஷ்னல் கொரியரான DHL, FedEx, UPS இந்த மாதிரி கொரியர்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ரேட் அதிகமாக இருக்கும். ஆனால் பார்சல் உங்களுக்கு சேஃபாகவும் சீக்கிரமாகவும் ரிசீவ் ஆயிருங்க. நிறைய பேருக்கு இருக்கிற டவுட் நம்ம அவ்வளோ காசு போட்டு வீட்டில இருந்து கொரியர் பண்ண சொல்லிட்டு அதுக்கப்புறம் நம்மளும் இங்கே பே பண்ணி வாங்கணுமா சிஸ்டர் அப்படிங்கிற மாதிரி டவுட் நிறைய பேருக்கு இருக்குது யூஎஸ்ல இருந்து.
இருந்து நம்ம பார்சல் ரிசீவ் பண்ணும்போது நான் ஷேர் பண்றேங்க இந்த டைம் எனக்கு எப்படி வந்தது அப்படின்னு சொல்லிட்டு. மாதிரி DHL, FedEx, UPS இந்த மாதிரி பிராண்டட் இன்டர்நேஷனல் கொரியர்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா 1 kgக்கு 3000 ரூபீஸ்லேருந்து வாங்குவாங்கங்க. காசு கொஞ்சம் அதிகம் தான். அதுக்கப்புறமா செகண்ட் கேட்டகரியான நம்மளோட கருட வேகா, அதுக்கப்புறம் வந்து கொஞ்சம் ஒரு லோக்கல் கொரியர்ஸ்லாம் இருக்கும்லங்க. ஸோ அதுக்கு வந்து ப்ரைஸ் வந்து 1 kgக்கு இப்போ எனக்கு அனுப்புனதோட ப்ரைஸ் ரேட் நான் சொல்கிறேங்க. 1 kgக்கு பார்த்தீங்கன்னா 1000 ரூபீஸ், நியர்லி ஒரு 950 ரேட்டுக்கு வச்சுக்கோங்களேங்க. ஒரு 50 ரூபாய் கொஞ்சம் குறைப்பாங்க 1 kgக்கு. ஆனால் கேஜி அதிகமாக ஆக எந்த கொரியராக இருந்தாலுமே உங்களுக்கு ரூபீஸ் கம்மியாகுங்க. 1 kgக்கு மேலே போனாலே ஒரு கிலோக்கு பார்த்தீங்கன்னா 800 ரூபாய் அந்த மாதிரி எடுப்பாங்க. சம்டைம்ஸ் 750 கூட எடுப்பாங்க. ஸோ நீங்கள் ரெகுலராக அனுப்புறீங்கிறப்ப கொஞ்சம் ப்ரைஸ் வேரியேஷன்ஸ் இருக்கும். ஆனால் நான் சொல்கிறது எல்லாமே ஹோம்மேட் ஸ்நாக்கு. அந்த ஸ்நாக்ஸ் ஐட்டம்ஸில் லேபிள் எதுவுமே இருக்கக்கூடாது. நம்ம ஃபைனாக சாப் பண்ணியாச்சு. சாப்பரில் வந்து 2-3 மோடு பார்த்துருப்பீங்க. லோ, ஹை, மீடியம் நான் காமிச்சிருந்தேன். நிஞ்சா கிராண்ட் சிஸ்டம், மிக்சர், பிளெண்டர் எல்லாமே சேர்த்து சொல்லலாம். அதில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஆட்டோமேட்டிக்காக நம்ம செட் பண்ண உடனே அதுவே மோடு எடுத்துக்கோங்க. சாப் பண்ணணுமா இல்லை ஃபைனாக கிரைண்ட் பண்ணணுமாங்கிற மோடு எடுத்துட்டு நம்ம ஹை, லோ அது மட்டும் கொடுத்தாலே போதும். ஃபைனாக எப்படி சாப் பண்ணியிருக்கேன் பாருங்களேங்க. சாப்பரில் கூட இவ்வளோ ஃபைனாக ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்டில் சாப் பண்ண முடியாது. நான் கரெக்டாக ஒரு 1 செகண்ட் ஒரு 3 செகண்ட்ஸ் போல தாங்க போட்டுருந்துருப்பேன். அதில் இவ்வளோ ஃபைனாக சாப் பண்ணிட்டு யூஸ் பண்ணுற ஆயில் டிஸ்பென்சரோட லிங்க் வந்து இந்த வீடியோவோட ஃபர்ஸ்ட் கமெண்ட்ல உங்களுக்கு பின் பண்ணுறேன். அதை வந்து லாஸ்ட் ஒரு 1 இயராக யூஸ் பண்ணுறேங்க. அவ்வளோ சேஃப் அண்ட் செக்யூர்டாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் அது வந்து அவன் சேஃபு, அதுக்கப்புறமா நம்ம டிஷ் வாஷர் சேஃபு. ஸோ அவ்வளோ பிராண்டடான கிளாஸு. ரொம்ப நாளாக எதிர்பார்த்து வாங்கின ஒரு பிராண்டட் ஐட்டம். கம்மியான ப்ரைஸ்க்கு தாங்க வாங்கினேன். ஸோ உங்களுக்கு வேணும் அப்படின்னா டேரெக்டாக போய் ஆர்டர் பண்ணிக்கோங்க. அந்த லிங்க்ல நல்லெண்ணெய் விட்டுட்டு நம்ம சாப் பண்ணியிருக்க எல்லாமே ஆட் பண்ணியாச்சுங்க. நான் இன்னைக்கு சாப் பண்ணது புதினா, மல்லி இலை, வெங்காயம், ஒரே ஒரு பச்சை மிளகாய் ஆட் பண்ணியிருந்தேங்க. ஸோ அதுக்கப்புறம் கொஞ்சம் உப்பு, மஞ்சள் பொடி இது எல்லாமே சேர்த்து லைட்டாக கிளறி விட்டுடலாம். பிஞ்ச் ஆஃப் கஸ்தூரி மேத்தி ஆட் பண்ணியிருக்கேங்க. டேபிள் ஸ்பூன் ஆஃப் இஞ்சி பூன் பேஸ்ட்டு, ஒரு டேபிள் ஸ்பூன் ஆஃப் ஜீரா பவுடர், காஷ்மீரி சில்லி வத்தல் ஆட் பண்ணியிருக்கேன் ஃபைனாக கொஞ்சம் கலர் கொடுக்கறதுக்காக. இதெல்லாமே சேர்த்து கொஞ்சம் நேரம் மூடி போட்டு வதக்கிடலாம். இன்னும் நிறையா பேருக்கு இன்னொரு டவுட் இருக்குங்க. இந்தியா போஸ்ட்ல இருந்து அனுப்பலாமா அப்படின்னு சொல்லிட்டு. அனுப்பலாங்க. இது வந்து எல்லா ஊர் எல்லா கிராமத்துலையுமே இந்தியா போஸ்ட் கொரியர் வந்து டிஃபால்ட்டாகவே இருக்கும். பட் ஆனால் அதில் வரதுக்கு கொஞ்சம் லேட் ஆகுதுங்க. ஒரே ஒரு தடவை இந்தியா போஸ்ட் கொரியர் அனுப்பி ஷேர் பண்ணியிருந்தாங்க அம்மா வீட்டில இருந்து. அப்போ வந்து நியர்லி எங்களுக்கு வந்துட்டு 1.5 weeks போல ஆச்சு. ஸோ அதனால நான் அதுக்கப்புறத்துல இருந்தா இந்தியா போஸ்ட் ட்ரை பண்ணலங்க. துபாய் வெளியே நிறையா வர ஏரோப்ளைனோட ரூட்ஸ் எல்லாமே க்ளோஸ் பண்ணியிருக்கனால சம்டைம்ஸ் கொஞ்சம் இப்போ வந்து ப்ரைஸ் வேரியேஷன்ஸ் இருக்கலாங்க. ஒரு 100-200 ரூபாய் வரைக்கும் கொஞ்சம் ப்ரைஸ் வேரியேஷன்ஸ் இருக்கலாம் கொரியரில். பட் எனக்கு வந்து அந்த மாதிரி இல்லை. ஆஸ் யூஷுவல் நாங்கள் எப்படி கருட வேகாவில் எப்பயும் எடுப்போமோ அதே ரேட்டுக்கு தாங்க இந்த தடவை அனுப்பியிருந்தாங்க பார்சல். நீங்கள் வந்து ஃபர்ஸ்ட் கொரியர் அனுப்பணும் இந்தியாவில் இருந்து அப்படின்னு நினச்சிங்கன்னா யூஎஸ்க்கு உங்களோட லொக்கேஷனில் இருக்க கொரியர் எங்கேருந்து நீங்கள் அனுப்புவீங்களோ கருட வேகாவோ இல்லை DHL, FedEx, UPS அந்த மாதிரி எந்த இடத்துலேருந்து அனுப்புறீங்களோ அங்கே வந்து கால் பண்ணி அவங்க கிட்ட செக் பண்ணுங்கள். நிறைய பேர் இப்போ சர்டிஃபிகேட் எல்லாமே ப்ரொடியூஸ் பண்ணுறாங்கங்க. நான் அதை பற்றி சொல்கிறேன். தக்காளியை வந்து ஃபைனாக சாப் பண்ணிட்டேன். சாப்பரில் தாங்க சாப் பண்ணிட்டேன். அது அப்படியே எப்படி சொல்கிறது, தக்காளியை கடைஞ்சி எடுத்த மாதிரி ஃபைனாக சாப் பண்ணிடுச்சு. ஸோ அதுலவே இப்போ நம்ம முட்டையை அடிச்சிடலாம். சாப்பரில் வந்து முட்டையை அடிக்கும் போது நான் நோட் பண்ணது என்னது அப்படின்னா, இப்போ நம்ம 2 முட்டை அடிக்கிறோன்னா அதோட குவான்டிட்டி வந்து நம்ம ஒரு முட்டை பீட் பண்ணும் போது கிடைக்குது அப்படிங்கிற மாதிரி தாங்க. ஏன்னா அவ்வளோ சூப்பராக பிளெண்ட் பண்ணிடுது. நமக்கு முட்டையுமே உப்பி நல்லா எப்படி சொல்கிறது பந்து மாதிரி வருதுங்க. நான் வந்துட்டு இதில் வந்து முட்டை அடித்து நான் பிரெட் டோஸ்ட் ட்ரை பண்ணேன். அதுக்கப்புறமா நம்ம நார்மலாக முட்டை ஆம்லெட் போடுவோம்லங்க அது ட்ரை பண்ணேன். அது எல்லாமே நல்லா ஃபைனாக அடிக்கிறனால முட்டை சாப்பிட்றதுக்கு அவ்வளோ சாஃப்டாக இருக்குது. கொத்து பரோட்டாக்கும் இன்னைக்கு அந்த ஸ்டைலே ட்ரை பண்ணிடலாம் அப்படிங்கிற மாதிரி நான் ஒன்றுனா ட்ரை பண்ணி தாங்க உங்களோட ரெசிபி ஷேர் பண்ணிக்கிறேன். ஸோ இதை ஆன் பண்ண உடனே பாருங்களேன், நான் 3 மோடுமே ஆனில் இருக்குது, லோ, ஹை, மீடியம். ஆனால் கீழே இந்த ஜாருக்கு 2 மட்டும் தாங்க சாப்பர், அதுக்கப்புறம் டவ், இந்த 2 மட்டும் தான் ஆக்டிவ்ல இருக்கு. அதனால அது 2 மட்டும் காட்டுது. இப்போ நான் லோல வச்சு ஃபர்ஸ்ட் பீட் பண்றேன், அதுக்கப்புறம் ஹைல. ஒரு முட்டையை கையில் அடிச்சு முட்டை பரோட்டா போட மாட்டீங்களாங்க, இதுக்கு எதுக்குங்க இவ்வளோ அப்படின்னு கேட்டிங்கன்னா, இல்லைங்க நான் வந்து உங்களுக்கு எப்படி வந்து நிஞ்சா ஃபுட் ப்ராசஸர் வந்து நம்மளோட அன்றாட கிச்சன் லைஃப்ல எப்படி யூஸ்ஃபுல்லா இருக்குங்கிறத நான் ஷேர் பண்ணிட்டு இருக்கேன் என்னோட வீடியோஸ்ல. வந்து என்ன பண்ணுவேன் அப்படின்னா
இப்போ தாளிக்கிறது, குழம்புக்கு வெங்காயம் ஃபஸ்ட்டு நம்ம ஆட் பண்ணுவோம்ல, எல்லாத்துக்குமே சேர்த்து இதில் ஃபைனாக சாப் பண்ணி வச்சுருவேங்க. எல்லாத்தையும் சேர்த்து ஒரு பவுலில் போட்டு தாளிக்கும் போது அதில் கொஞ்சம், அப்புறம் குழம்பு பண்ணும்போது அதில் கொஞ்சம்னு சொல்லிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணிப்பேன். அதனால கொஞ்சம் எனக்கு டைமும் கொஞ்சம் ஈஸியாக மிச்சமாகுதுங்கிற மாதிரி தான். ஏன்னா ஒரே நேரத்தில் எல்லா ஒர்க்கையும் பண்ண முடியாதுல்ல. ஸோ அது வந்து இது ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது சாப் பண்ணுறதுக்கு. நார்மலாக நான் வந்து 1 ஹவரில் சமைச்சேன்னா, இதை யூஸ் பண்ணி சமைக்கும் போது இப்போ ½ அன் ஹவர்லேயே சமைச்ச ஒரு ஃபீல் இருக்குது. ஏன்னா காலையில் என்ன மாதிரி லேட்டாக எழுந்திக்கிறவங்களுக்கு இந்த நிஞ்சா கிராண்ட் ஃபுட் ப்ராசஸர் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ கொரியர் அனுப்பும்போது எங்களுக்கு மெயினாக இருந்த டவுட்டே என்னன்னு பார்த்தீங்கன்னா, அந்த துபாய் ஏர்போர்ட் வழியே ஏர்பிளைன்ஸ் எல்லாமே வருதா, பார்சல் பர்ஃபெக்டாக ரிசீவ் ஆயிருமா அப்படிங்கிற ஒரு டவுட்டு தான். நாங்கள் அதை கேட்கும்போது அவங்க என்ன சொன்னாங்க அப்படின்னா, துபாயில் இப்போ வந்துட்டு வர எல்லா ரூட்டையுமே க்ளோஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ ஏர்போர்ட் மட்டும் இல்லைங்க, எல்லாருக்குமே தெரியும். இப்போ அமெரிக்காவில் இருக்கும்போது நம்ம வந்து மேக்ஸிமம் துபாய் ரூட் வழியாக தான் போவோம். ஏன்னா அதுதான் நமக்கு வந்து ஒரு மெயினான ஒரு டிரான்சிட் ஹப். ஸோ அது வழியே போய் தான் நம்ம அதுக்கடுத்து நம்ம எங்கே ரீச் ஆகணுமோ அந்த மாதிரி ஆகும். ஸோ அதனால அது வழியாக வந்து இப்போ வர எல்லாமே ஸ்டாப் பண்ணியிருக்காங்கங்க. ஏர்போர்ட், கப்பல்ஸ், அதுக்கப்புறமா டிரான்ஸ்போர்ட் ஃபெசிலிட்டிஸில் என்னென்ன இருக்கோ எல்லா டைப்பையுமே அது வழியாக விடாமல் வேறு ரூட்டு வழியாக மாற்றி விடுறாங்க. இப்போ எங்களோட பார்சல் வந்து எந்த வழியாக வரும்னு கேட்கும்போது ஜெர்மனி வழியாக தான் வருதுங்கிற மாதிரி சொன்னாங்க. அதே மாதிரி ஆஸ் யூஷுவல் அந்த ஒரு 3 நாளில் எங்களுக்கு வந்து பார்சல் ரிசீவ் ஆயிடுச்சு. இந்தியாவிலேருந்து அனுப்புன கரெக்டாக 3ஆவது நாளில். அவங்க சொல்லும் போது என்ன சொன்னாங்கன்னா, மேக்ஸிமம் 1 வீக் ஆகும், சம்டைம்ஸ் வந்து 1.5 வீக்ஸ் கூட ஆகும். ஏன்னா இப்போ நடக்கிற ப்ராப்ளம் துபாய் வெளியே எல்லாருக்குமே தெரியும். ஸோ அதனால கொஞ்சம் லேட் ஆகும் மேபி அப்படின்னு சொன்னாங்க. இந்த மாதிரி நார்மல் ரூட் வெளியே இப்போ வராமல் பார்சல் வந்து சில டைம் வந்து சுற்றி போகுது. இப்போ லாஸ்ட் ஒரு 3 வீக்ஸா. ஸோ இது இன்னும் கண்டினியூ ஆகிக்கிட்டு தான் இருக்குது. அப்படிங்கும்போது அவங்க சொன்ன இன்னொரு பாயிண்ட் என்னென்னா, கொரியரோட ரேட்டும் சம்டைம்ஸ் கொஞ்சம் அதிகமாக இருக்கும். ஏன்னா அந்த ஏர்போர்ட் ரூட்ஸ் எல்லாமே மாற்றி வரனால ஃப்ளைட் கட்டணம் வந்து கொஞ்சம் வேரியேஷன்ஸ் இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க. எல்லாமே நீங்கள் செக் பண்ணி பாருங்கங்க. உங்களோட பார்சல் நீங்கள் எந்த கம்பெனிலேருந்து அனுப்புறீங்களோ அந்த இடத்துல உங்களுக்கு கால் பண்ணி டைரெக்டாக பேசி பாருங்கள். பட் நாங்கள் வந்து அவங்க சொன்ன இந்த மாதிரி வேரியேஷன்ஸில் எங்களுக்கு எதுவுமே அப்ளை பண்ணலங்க. நாங்கள் அஸ் யூஷுவலாக ரெகுலராக அவங்கக்கிட்ட இருந்து கொரியர் பண்ணுறனால மேக்ஸிமம் 6 months ஒன்ஸ், அப்படி இல்லைன்னா 5 months ஒன்ஸ் இந்த ஸ்நாக்ஸுக்காகவே முன்னாடிலாம் நானும் இவங்களும் இருக்கும் போதெல்லாம் கேட்கவே மாட்டோம். நியர்லி 2 years ஒன்ஸ்லாம் அனுப்பியிருக்காங்க. ப்ரெக்னெண்ட்டாக இருந்த டைமில் மட்டும் அனுப்பியிருக்காங்க. ஏன்னா அப்போ தான் அந்த ஸ்நாக்ஸ் சாப்பிடணுன்னு கிராவிங் இருக்கும். பட் அதை தவிர்த்து மற்ற டைமில் நாங்கள் பார்சல் வாங்கினதே கிடையாதுங்க. பட் இப்போ பசங்க வந்து பெருசாக ஆரம்பிக்கும் போது அவங்களுக்கு ஸ்நாக்ஸ், எனக்கு ஸ்நாக்குமே போட தெரியாது. என்ன ஐட்டம்னாலே ஒரு அலர்ஜி மாதிரி தான் எனக்கு. அதனால நான் வீட்டில் பண்ண மாட்டேன். ஸோ அப்போ அம்மா கிட்ட தான் கேட்பேன். அம்மா தான் எல்லாமே பண்ணி கொடுப்பாங்க. அதனாலவே இப்போ வந்து ஒரு 4 months ஒன்ஸ் வந்து பசங்களுக்காகவே ஸ்நாக்ஸ் வாங்கி சாப்பிட்றோம். இப்போ ஆல்மோஸ்ட் இந்த மாதிரி நம்ம ஈஸியாக கொத்து பரோட்டா பண்ணிடலாம். எவ்வளோ ஃபைனாக சாப் பண்ணியிருக்கு பாருங்களேங்க. வெங்காயம் இருக்கிறதே தெரியாது, மல்லி எல்லாம் புதினாலாம் இருக்கிறதே தெரியாது. நம்ம கையில் சாப் பண்ணால் கூட இந்த மாதிரி சாப் பண்ண முடியாது. ஸோ இதில் வந்துட்டு சப்பாத்திக்கும் மாவு பிசைஞ்சிடலாம். நான் அடுத்து சொல்லியிருக்கேன் இந்த வீடியோவில். அது எப்படி ஃபைனாக சூப்பராக சாப் பண்ணுது அப்படின்னு பார்க்கலாம். ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்ட் தாங்க. ஸோ இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குது. உங்களுக்கு இந்த ப்ராடக்ட் வேணும் அப்படின்னா நான் என்னோடய வீடியோவில் அட்டாச் பண்ணுறேங்க. ஸோ அதில் போய் நீங்கள் டேரெக்டாக ஆர்டர் பண்ணிக்கோங்க. ஒரு ப்ராடக்ட்டு, ஆனால் ஆல் கிச்சன் ஒர்க்கும் பர்ஃபெக்டான யூஸ்ஃபுல் ஒன்று அப்படின்னு சொன்னால் இந்த ப்ராடக்ட் தான் அது. எப்படி இருக்குது தங்கம்? நல்லா இருக்கு. பிடிச்சிருக்கா உனக்கு? இப்போவே கொரியர் அனுப்பும்போது FDS அப்படிங்கிற மாதிரி ஒரு சர்டிஃபிகேட் வந்து அட்டாச் பண்ணி அனுப்புவாங்களாங்க. பட் இப்போ வந்து எல்லா ரூட்ஸுமே சேஞ்ச் ஆகி விடுறதுனால எந்த இடத்துனாலும் நம்மளோட பார்சலை வந்து கொஞ்சம் சிவியராக செக் பண்ணலாம். அப்படிங்கிறதுனால நம்ம ஹோம்மேட் ஸ்நாக்ஸ் வந்து கொரியரில் இப்போ அனுப்ப போகிறோம் அப்படின்னாலே இப்போ லாஸ்ட் ஒரு 1 month-ஆகவே இந்த FDS சர்டிஃபிகேட்டை வந்து நாங்கள் அட்டாச் பண்ணி அனுப்புகிறோம் அப்படின்னு சொன்னாங்க. இது வரைக்கும் நாங்கள் வாங்கின பார்சலில் எங்களுக்கு சர்டிஃபிகேட் வச்சு கொரியர் வந்ததே கிடையாது. பட் இதுதான் ஃபர்ஸ்ட்டு டைம். அவங்க அங்கேருந்து எங்களுக்கு கால் பண்ணியே சொல்லிட்டாங்க. ஸோ உங்களுக்கு கஸ்டமில் கிளியர் பண்ணும்போது இந்த சர்டிஃபிகேட்டை வெரிஃபை பண்ணுவாங்க, பார்சலையும் வெரிஃபை பண்ணுவாங்க உள்ளே என்ன இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு.
ஸோ நீங்கள் வேறு ஏதாவது பிராண்டட் ஸ்நாக்ஸ்லாம் அனுப்புறீங்கன்னா நீங்கள் கன்ஃபார்மாக அவங்கக்கிட்ட சொல்லிடுங்க. அதுக்கு தனியாக சர்டிஃபிகேட்லாம் வச்சுருப்பாங்கங்க. அது எல்லாமே அட்டாச் பண்ணி தான் அனுப்புவாங்க. நான் வந்து பிராண்டட் ஸ்நாக்ஸ் இல்லை, எல்லாமே ஹோம்மேட் ஸ்நாக்ஸ் அப்படிங்கிறனால ஸோ அதில் மென்ஷன் பண்ணியிருந்ததுமே அவங்க இதுதான் பிராண்டட் ஸ்நாக்ஸ் இல்லை. ஸோ அது போக எந்த சீட்ஸ் ஐட்டமும் இல்லை. ஸோ என்னென்ன அனுப்பக்கூடாதுன்னு நான் சொல்கிறேங்க. இப்போ நம்ம ஃபுட் ப்ராசஸர் வச்சு சப்பாத்தி எப்படி பிசையலாம், நான் வந்து இன்னைக்கு புதினா சப்பாத்தி மாதிரி தாங்க பிசைய போகிறேன். என்னென்ன ஆட் பண்ணியிருக்கேங்கிறது எல்லாமே காட்டியிருக்கேன். சர்டிஃபிகேட்டில் நம்மளோட சைன்ஸ் ஏதாவது இருக்கணுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா இல்லைங்க. அவங்களே கொரியர் அனுப்புகிறவங்களே ரெடி பண்ணி உங்களோட பார்சலில் என்ன இருக்குங்கிற மாதிரி அவங்களே ஒரு சர்டிஃபிகேட் ரெடி பண்ணி அவங்களே அட்டாச் பண்ணிடுவாங்க. ஸோ அதை வந்து கஸ்டம்ஸில் நம்மளோட பார்சல் கிடைக்கும் போது அவங்க அதில் இருக்கிறதெல்லாம் ரீட் பண்ணிவிட்டு ஸோ உள்ளே அது மாதிரி இருக்குதாங்கிறதையும் செக் பண்ணிடுவாங்க. செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தாங்க பார்சல் வந்து அடுத்தடுத்த லொக்கேஷனுக்கு மூவ் ஆகுங்கிற மாதிரி. இந்த மெயினாக ஜெர்மன் வெளியே துபாய் வெளியே வர ஏர்போர்ட்டு அதுக்கப்புறமா அடுத்தடுத்த ஹப்பு மூவ் ஆகும்போது அந்த இடத்துல வந்து கொஞ்சம் சிவியராகவே செக் இருக்கும். அது போக நம்ம இந்த யூஸ்க்குள்ளே வரும்போதுமே நம்மளோட பார்சலை வந்து த்ரூ அவுட் செக் பண்ணிடுவாங்க என்ன இருக்குங்கிற மாதிரி. இன்னொரு டவுட் இருந்திருக்குங்க. இப்போ நம்ம கொரியர் வந்து அனுப்பும்போது வாங்குற நாமளும் காசு பே பண்ணுறோமா அப்படிங்கிற மாதிரியும் கேட்டிருந்தீங்க. எந்த சார்ஜுமே போடல. மேபி நம்ம வந்து உங்களோட பார்சலில் வந்து எல்லாமே பிராண்டட் ஐட்டமாக இருந்தது அப்படின்னா கஸ்டம்ஸில் கிளியர் பண்ணும்போதே அவங்க அங்கே செக் பண்ணிடுவாங்கங்க. ஸோ அதுக்கப்புறமா அங்கேருந்து ஏதாவது ஒரு ஸ்பெசிஃபிக் ரேட் பேமெண்ட் போடுவாங்க. ஸோ ஒரு கேஜிக்கு இவ்வளோ பே பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி. பேர் இப்போ நம்ம அன்றாட லைஃப்பில் வீட்டுக்கு வந்து ஒரு சில பிராண்டட் ஐட்டம்ஸ்லாம் வாங்குவோம். கடல மிட்டாய் இந்த மாதிரிலாம் வெளியே கடையில் பிராண்டடாக சீல் வச்சு ஒட்டி அந்த மாதிரிலாம் நம்ம பார்சலோடு அனுப்பும்போது அதுக்கெல்லாம் பேமெண்ட் வாங்குவாங்களா சிஸ்டர் அப்படின்னு கேட்டிங்கன்னா இல்லைங்க, அதுக்கெல்லாம் பேமெண்ட் வாங்க மாட்டாங்க. நான் சொல்கிறது டோட்டலாகவே ஸ்நாக்ஸ் ஃபுல்லாகவே பிராண்டடாக நிறையா வருது, அதிகமான குவான்டிட்டி வருது. அப்படி இல்லைன்னா ட்ரெஸ்ஸஸ் எல்லாமே ஒரு ஹை குவாலிட்டி. இப்போ ஒரு பார்சல் போடுறாங்கன்னா அதில் ஃபுல்லாக ட்ரெஸ்ஸஸ் நிறையா இருக்குது அப்படிங்கிறப்ப அவங்க லோக்கலில் ஏதாவது பிஸ்னஸ் பண்ணுறாங்கங்கிற மாதிரி ஃபைன் பண்ணி அவங்கக்கிட்ட ப்ரூஃப் கேட்பாங்க. நமக்கு கால் வரும், கஸ்டம்ஸ் வந்து கேட்பாங்க உங்ககிட்டயுமே. ஸோ உங்களோட டீட்டெயில்ஸுமே அவங்க செக் பண்ணிடுவாங்க லோக்கல்ஸில். ஏன்னா நம்ம அட்ரஸ் கொடுக்குறோம், காண்டாக்ட் நம்பர் கொடுக்குறோம், எவ்ரி திங் என்ன பண்ணுறோங்கிறது கஸ்டம்ஸில் செக் பண்ணிடுவாங்க. ஸோ அது போக அதுக்கேற்ற மாதிரி ரேட் பே பண்ணுவாங்கங்க. ஆஸ் யூஸ்வலாக நம்ம 20 கேஜி ஒரு 30 கேஜி 40 கேஜி அனுப்புகிறோம். கொஞ்சம் ட்ரெஸ்ஸு கொஞ்சம் ஸ்நாக்கு ஸோ இந்த மாதிரி ஐட்டம்ஸ்லாம் நம்ம அன்றாட லைஃப்பில் வாங்கும்போது அதுக்கு எந்த பேமெண்ட்டுமே இது வரைக்கும் எனக்கு வந்து பார்சல் எக்ஸ்ட்ரா பேமெண்ட் பண்ணி நான் இது வரைக்கும் வாங்கலைங்க கஸ்டம்ஸில். லாஸ்ட் ஒரு 6 மாதத்துக்கு முன்னாடி அனுப்பியிருந்த பார்சலில் கூட அப்போ ரொம்ப அதிகமாக வரி போடுறாங்கங்கிற மாதிரி நிறையா இருந்தது. இந்தியாவில் இருந்து அனுப்புகிற எல்லா பார்சலுக்கும் வரி போடுறாங்க அப்படின்னு. அப்போ வந்து 25 கேஜி அனுப்பியிருந்தாங்க வீட்டில் இருந்து. அப்போ கூட எந்த ரேட்டுமே பே பண்ணல, எக்ஸ்ட்ரா ரேட்டு. உங்களோட ஸ்நாக்குக்குள் உங்களோட பார்சலுக்குள்ளே என்ன இருக்குதுங்கிறது தாங்க மெயினு. ஸோ குவான்டிட்டி ரொம்ப அதிகமாக இருக்குது, நிறைய ஸ்நாக் வந்து பிராண்டடாக இருக்குது, ட்ரெஸ்ஸஸ் எல்லாம் பிராண்டடாக இருக்குது, சில்வர் பாத்திரம் அனுப்புகிறீங்க. ஸோ இந்த மாதிரிலாம் நிறையா நீங்கள் அனுப்பும்போது அதில் வேணால் எனக்கு தெரிஞ்சு ஒரு 40-50 கேஜி போகும்போது அதுக்கு வந்து கொஞ்சம் சார்ஜ் வாங்குவாங்கன்னு நினைக்கிறேங்க. ஸோ பட் ஆனால் அவ்வளோ நம்ம வந்துட்டு எடுப்போமா, நாங்கள் இது வரைக்கும் எடுக்கல. கொரியர் அனுப்பும் போதே அவங்க கிட்ட நீங்கள் வந்து நல்லா கிளியராக கேட்டுடலாங்க, இவ்வளோ கேஜி நாங்கள் போடுறோம், இந்த பார்சலுக்குள்ளே எல்லாமே இருக்குது. ஸோ இதில் வந்து கஸ்டம்ஸில் ஏதாவது பே பண்ணணுமா அப்படிங்கிற மாதிரி டீட்டெயில்ஸ் எல்லாமே கேட்டுருங்க. பட் எந்த பேமெண்ட்டுமே இது வரைக்கும் எங்களுக்கு நாங்கள் பே பண்ணலைங்க. ஸோ அதனால் நீங்கள் தாராளமாக இந்தியாவிலேருந்து பார்சல் அனுப்பலாங்க. இப்போ என்ன வந்து நமக்கு இந்தியாவிலேருந்து இங்கே அனுப்பலாம் அப்படின்னு சொல்கிறேன் மெயினாக ஸ்நாக் ஐட்டம், ட்ரெஸ் ஐட்டம்ஸ், அதுக்கப்புறமா இப்போ வந்து ஜுவல்லரிலாம் பார்த்தீங்கன்னா இமிட்டேஷன் ஜுவல்லரி மாதிரிலாம் இருக்குது, அதெல்லாமே அனுப்பலாங்க. பட் ஆனால் அதுக்குமே சர்டிஃபிகேட்லாம் கேட்குறாங்க. இப்போ யாருக்கிட்ட நீங்கள் ஆர்டர் பண்ணீங்களோ அவங்களோட ஆர்டர் சர்டிஃபிகேட் கேட்குறாங்க. அப்படி ஆர்டர் சர்டிஃபிகேட் வாங்க முடியல அப்படின்னா அந்த பேமெண்ட் பண்ண பில்லு கேட்குறாங்கங்க. இப்போ அமேசானில் ஆர்டர் பண்ணுறோங்கிறப்ப பில் நம்ம வந்து கொடுத்தே நம்ம ஆர்டரை வாங்கிக்கலாம். ஸோ இது போக நம்ம லோக்கல் கஸ்டமர்ஸில் ஆர்டர் பண்ணுறப்ப அவங்கக்கிட்ட கேளுங்க, இந்த மாதிரி நான் யூஎஸ்க்கு பார்சல் அனுப்ப போகிறேன், இமிட்டேஷன் ஜுவல்லரி, ஸோ அதனால சர்டிஃபிகேட் பில் கேட்குறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா அவங்களே அவங்க கடையிலேருந்து ரெடி பண்ணி தருவாங்கங்க. ஸோ இந்த மாதிரி எல்லாமே இப்போ ரீசெண்டாக கேட்குறாங்க. நான் 6 இயர்ஸ்க்கு முன்னாடிலாம் நான் ஜுவல்லரிலாம் இமிட்டேஷன் ஜுவல்லரி நான் வாங்கியிருக்கேன். ஸோ நார்மலாக 1 கிராம் கோல்டு அந்த மாதிரி சொல்லுவாங்க நம்ம அன்றாட லைஃப்பில் எங்கேயாவது வெளியே போகும்போது போடுறதுக்கு. ஸோ அப்போல்லாம் நான் அனுப்பும்போது எந்த சர்டிஃபிகேட்டும் கிடையாது. பட் இப்போ அதுக்கு எல்லாமே செக் பண்ணுறாங்கங்க. ப்ராசஸரில் வந்து நம்ம இப்போ சப்பாத்தி ரெடி பண்ணியாச்சு. நான் இன்றைக்கி வந்து புதினா, அப்புறமா கொஞ்சமாக கஸ்தூரி மேத்தி, அதுக்கப்புறம் மல்லி இலை,
கொஞ்சம் ஜீரா பவுடர், அதுக்கப்புறமா ரெட் காஷ்மீரி சில்லி வத்தல் பவுடர், அப்புறம் உப்பு. இது போட்டு தாங்க சப்பாத்தி பிசைஞ்சிருக்கேன். வந்து ஃபைனா சாப் பண்ணும்போது நான் கொஞ்சம் மாவு ஆட் பண்ணேங்க. 2-3 கப்பு போல கோதுமை மாவு. சப்பாத்திக்கு மாவு பிசையும் போது நான் தண்ணி ஆட் பண்ணல. எதனாலனா அந்த மல்லி இலை புதினாலாம் ஃபைனா சாப் பண்ணும்போது அதுல இருந்தே கொஞ்சம் தண்ணி விடும். அதுல ஃபர்ஸ்ட் நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறமா ஹாட் வாட்டர் அந்த சாப்பரோட டாப்ல இருக்க அந்த ஓப்பன்ல கொஞ்சம் கொஞ்சமா நான் ஆட் பண்ணேங்க. ஸோ அதுலே சப்பாத்தி வந்து பெர்ஃபெக்டா பசைஞ்சிரும். நிஞ்சா கிராண்ட் ஃபுட் ப்ராசஸர் வந்து நமக்கு வந்துட்டு டிஷ்வாஷர் சேஃப் அப்படிங்கறனால நம்ம சப்பாத்தியை பசைஞ்சிட்டு நம்ம டிஷ்வாஷர்ல ஈஸியா வாஷ் பண்ணிடலாங்க. இந்தியால இருந்து அனுப்பும்போது என்னெல்லாம் அனுப்ப மாட்டாங்க அப்படின்னு நான் சொல்றேங்க. பால், தயிர், அதுக்கப்புறமா நெய், இந்த மாதிரி ஐட்டம்ஸ் எதுவுமே அனுப்ப மாட்டாங்க. அதுக்கப்புறமா சீட்ஸ் ஐட்டம் எதுவுமே அனுப்ப மாட்டாங்கங்க. அதுக்கப்புறமா திருநீர், இந்த மாதிரி மாவு ஐட்டம்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப செக் பண்ணி தான் அனுப்புவாங்க. சத்து மாவெல்லாம் அனுப்பலாங்க. பட் கோவில்ல இருந்து அனுப்புற அந்த திணீர் ஐட்டம்ஸ் அந்த மாதிரிலாம் அனுப்பவே மாட்டாங்க. அதுக்கப்புறமா ஃப்ரூட்ஸ், வெஜிடபிள்ஸ், இந்த மாதிரி ஐட்டம்ஸ் எதுவுமே அங்கிருந்து கொரியர் அனுப்ப முடியாது. பண்ணும்போதுமே அங்க பார்சல் கருட வேகால இருந்து எங்களுக்கு எப்படி பேக் பண்ணியிருந்தாங்கன்னா டபுள் ரேப் மாதிரி தாங்க பண்ணியிருந்தாங்க. நார்மலா ஒரு ஸ்நாக்ஸை வந்து ஒரு கவர்ல தான் கொண்டு போயிருந்தாங்க. அதுல டபுள் ரேப் மாதிரி 2 கவர் போட்டு ரேப் பண்ணுவாங்கங்க. சம்டைம்ஸ்லாம் பபிள் ரேப் கூட பண்ணுவாங்க. இப்போ நீங்க ஏதாவது ஒரு ஐட்டம்ஸ் வந்து கிளாஸ்ல கொடுத்து விடுறீங்க அப்படிங்கிறப்ப அவங்க கிட்ட நீங்க சொன்னீங்கன்னா பபிள் ரேப் மாதிரி டபுள் டைம் பண்ணுவாங்க. பண்ணிட்டு அது சிந்தாம இருக்கிற மாதிரி பெர்ஃபெக்டா ஸ்டிக்கர் லேபிள் பண்ணுவாங்கங்க. சம்டைம்ஸ் உங்களுக்கு பார்சலுக்குள்ள என்ன இருக்குங்கிறத கூட அந்த பாக்ஸ்ல மென்ஷன் பண்ணிடுவாங்க. ஏன்னா கொரியர்லாம் தூக்கி போடுவாங்க. ஸோ அதை நம்ம மேலே பார்சல் மேலே ஒட்டும் போது நமக்கு அது கொஞ்சம் சேஃபாக வருங்கிற மாதிரி பார்சலை அந்த தூக்குறவங்க வந்து மேலே பார்த்துருவாங்க என்ன இருக்குன்னு சொல்லிட்டு. அதனால அது கொஞ்சம் நமக்கு சேஃபாகவே வரும். நீங்கள் என்னென்ன அனுப்ப போகிறீங்க இதை பற்றின டீட்டெயில்ஸ் எல்லாமே நீங்கள் உங்களோட கொரியர் ஆஃபீஸில் கால் பண்ணி பேசுனீங்கன்னா அவங்களுக்கு உங்களுக்கு பர்ஃபெக்டாக சேஃபாக வர மாதிரி உங்கள் கை கிடைக்கிற மாதிரி சென்ட் பண்ணிடுவாங்கங்க. இன்னொன்று நான் மெயினாக உங்ககிட்ட சொல்லணும்னு நினச்சதுங்க, அதாவது பார்சல் வந்து எங்கள் கைக்கு வரும்போது நாங்கள் ஏதாவது பே பண்ணி வாங்கணுமா சிஸ்டர் அப்படிங்கிற மாதிரி கேள்வி மட்டும்தாங்க நிறைய பேர் என்கிட்ட கேட்டிருந்தீங்க. இது வரைக்கும் நான் வாங்கலைன்னு சொன்னேன். பட் ஆனால் அதில் பேக்கில் என்ன டீட்டெயில்டாக சொல்லியிருக்காங்க கொரியர் ஆஃபீஸில் சொன்னாங்க அப்படின்னா, ஸோ அதாவது டிமினிமஸ் ரூல்ஸ் படி இப்போ எல்லாருக்கும் தெரியும் 2025 எண்டில் வந்து கொண்டு வந்தாங்க. கொரியரில் வந்து பார்த்திங்கன்னா நார்மலாக அனுப்புகிற பார்சல் வந்து ஒரு 70,000க்கு கம்மியாக இருக்குது அப்படின்னா, அதாவது நீங்கள் வந்து கொரியர் ஆஃபீஸில் வந்து 70,000 பே பண்ணி பார்சல் அனுப்புகிறீங்க அப்படிங்கிற போது அதுக்கு வந்து எந்த பேமெண்ட் எதுவுமே கிடையாதுங்க. உங்ககிட்ட வரி எதுவுமே வாங்க மாட்டாங்க டிமினிமஸ் ரூல்ஸ் படி. பட் அந்த ரூல்ஸ்லாம் இன்னும் அப்ளைல இருக்கான்னு எனக்கு தெரியல. இப்போ நீங்கள் 20,000 தான் பே பண்ணி வாங்குறீங்க, 30,000க்குள்ளே தான் கொரியர் அனுப்புறீங்க. அதான் நான் முதலே சொன்னேன் இல்லைங்க, உங்களுக்கு வந்து கேஜி அதிகமாக ஆக உங்களோட பார்சலுக்குள்ளே என்ன இருக்குன்னு அவங்களுக்கு தெரிஞ்சிடும். நம்ம நார்மலாக அன்றாட லைஃப்பில் வந்து அனுப்புகிற பார்சல் வந்து பார்த்திங்கன்னா யாருமே போய் ஒரு 100 கிலோக்கு அனுப்ப மாட்டோம். இப்போ ஒரு பிஸ்னஸ் பண்ணுறாங்க லோக்கலில் அப்படிங்கிறப்ப அவங்களோட பார்சலோட கேஜியும் நம்ம நார்மலாக லைஃபுக்கு ஆர்டர் பண்ணுற பார்சலோட கேஜியும் டிஃப்ரென்ஸ் இருக்கும். ஸோ அதுதான் அவங்க நோட் பண்ணுறாங்க கஸ்டம்ஸில். நிறைய பேர் லோக்கல்ல இங்கே பிஸ்னஸ் பண்ணுறாங்கங்க. ஸோ அப்போ பிராண்டடாக பிஸ்னஸ் பண்ணுறவங்களுக்கும் லோக்கலில் பிஸ்னஸ் பண்ணுறவங்களுக்கும் நிறையா வேரியேஷன்ஸ் இருக்குது. அதை வந்து கஸ்டம்ஸில் கண்டுபிடிச்சிருவாங்கங்க. ஸோ அதுக்கு தான் வரி வந்து நம்ம செலுத்துகிற மாதிரி இருக்குமே தவிர நம்மளோட அன்றாட கொரியருக்கு வந்து பேமெண்ட் எதுவுமே மேக்ஸிமம் இருக்காதுங்க. இப்போ ஒரு 25 கேஜி போனீங்க அப்படின்னா உங்களுக்கு எவ்வளோ பேமெண்ட் வந்து வரும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, 25 கேஜி நீங்கள் இந்தியாவிலேருந்து யூஎஸ்க்கு அனுப்புறீங்கன்னா நீங்கள் உங்களோட கருட வேகால மேக்ஸிமம் ஒரு 25,000 அப்படி இல்லைன்னா 23,000 அந்த மாதிரி வருங்க வேரியேஷன் ப்ரைஸு. நான் சொல்கிறது இந்த டிமினிமஸ் ரூல்ஸ் எதுக்கு அப்ளை ஆகும்னா 70,000 அந்த மாதிரி பே பண்ணி நீங்கள் கொரியர் எடுக்கும் போது அந்த டிமினிமஸ் ரூலை கொண்டு வருவாங்க. அதாவது பேமெண்ட் நீங்கள் யூஎஸ்க்கு பார்சல் வந்ததுக்கப்புறம் உங்கள் கையிலேருந்து நீங்கள் பே பண்ணணும். அப்போ அதில் என்ன இருக்குன்னு செக் பண்ணுவாங்க. செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தாங்க அவங்க அந்த ரூல் அப்ளை பண்ணி உங்களுக்கு வரி போடுவாங்க. நான் ஷேர் பண்ணுறது எல்லாமே நாங்கள் இப்போ ரீசெண்டாக கொரியர் அனுப்புனதுலேருந்து நாங்கள் கண்டுபிடிச்ச அந்த வேரியேஷன்ஸ் எங்களுக்கு தெரிஞ்சுக்கிட்டது தான் நான் ஷேர் பண்ணிகிட்ருக்கேங்க. துபாய் ரூட்ஸ் தாங்க இப்போ க்ளோஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ நிறையா கொரியர்ஸ் பார்த்தீங்கன்னா ஜெர்மனி வெளியே வருது, சிங்கப்பூர் வெளியே வருது,
அதுக்கப்புறமா ஐரோப்பா வெளியே வருது அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. பட் எல்லாமே அந்த ஃப்ளைட்ஸோட ரூட்ஸ் மட்டும்தான் மாற்றி விட்டுருக்காங்க. பட் பார்சல் எல்லாமே கரெக்டாக இப்போ வரதாங்க செய்யுது. இன்னைக்கு என்னோட பசங்களுக்கு வந்து ஃபீல்ட் ட்ரிப்புங்க. ரணதீரனுக்கு இன்னைக்கு கூட்டு போகிறாங்க, மிதிலனுக்கு வந்துட்டு நெக்ஸ்ட் வீக் கூட்டு போகிறாங்க. சரி, ரணதீரன் ஃபீல்ட் ட்ரிப் போகும்போது ஸ்கூல்லேருந்தே மெயில் போட்டுருவாங்கங்க. கையில் வந்து என்ன வச்சுருக்கணும் அப்படின்னா ஒரு குட்டி பேக், அந்த குட்டி பேக்குள்ளே ரொம்ப குட்டியாக ஒரு வாட்டர் பாட்டில். ஏன்னா அது குடிச்சிட்டு நம்ம திரும்ப அகெயின் நம்ம எடுத்துகிட்டு வர மாதிரி இருக்கக்கூடாது, ஜஸ்ட் த்ரோ பண்ணுற மாதிரி தான் ஃபுட்டு கொடுத்து விடணும், ஸ்நாக் கொடுத்து விடணும்னு சொல்லுவாங்க. ஏதாவது ஒரு பாக்ஸில் வந்து சாப்பாடு வச்சு கொடுத்து விட்றதோ இல்லை ஸ்நாக்ஸ் வச்சு கொடுத்து விட்றதோ கொடுத்து விடக்கூடாதுங்கிற மாதிரி ஸ்ட்ரிக்டாக மெயில் போட்டுருவாங்க ஸ்கூல்லேருந்து. சரி, அதனால் இன்றைக்கி சப்பாத்தி ரேப் மாதிரி கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தாங்க நான் இன்றைக்கி பண்ணோம். நான் வந்து சப்பாத்திக்கு பிசைஞ்சு வச்சுட்டு அதுக்கப்புறம் நான் குளிக்க போயிட்டேன். ஹஸ்பண்ட் தான் போட்டுட்டு இருந்தாங்க காலையில். ஃபீல்ட் ட்ரிப் அப்படின்னா இங்கே லோக்கலில் இருக்கிற அதாவது ஒரு 10 நிமிஷம் இருக்கிற மாதிரி ஒரு இடத்துக்கு வந்து கூட்டு போவாங்க. இன்னைக்கு வந்து தம்பியை சயின்ஸ் மியூசியம் தான் கூட்டு போகிறதா சொல்லியிருந்தான் தம்பி. ஸ்கூலில் வந்து ஆஸ் யூஷுவல் எப்பயும் வர மாதிரி நார்மலாக காலையில் வந்துடுவாங்க பசங்க. ஒரு 11 மணிலேருந்து ஒரு 1:30 மணி வரைக்குங்கிற மாதிரி இருக்கும். ஒரு 1 hour இருக்கும், சம்டைம்ஸ் 2 hours இருக்கும், சம்டைம்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா ஹோல் டே கூட இருக்குங்க. இன்னைக்கு அவனுக்கு 2 மணி நேரம் மாதிரி தான். 10 o'clock கூட்டு போயிட்டு அப்புறம் 12:30க்கு பேக் அகைன் வந்துருவோம். பட் ஆனால் வரதுக்கு முன்னாடி லஞ்சு சாப்பிட்டு வந்துருவோம் அப்படின்னு சொல்லி மெயில் பண்ணியிருந்தாங்க. சரி, அதனால விராப் கொடுத்து விட்டா கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஜிப்லாக்ல தாங்க இதை கொடுத்து விடணும். விராப் பண்ணிட்டு அவங்க அப்படியே சாப்பிட்டுட்டு பசங்க வந்து லைட்டாக ஹேண்டை மட்டும் வாஷ் பண்ணுறதுக்கு கூட இடம் இருக்காதுன்னு நினைக்கிறேங்க. ஏன்னா அவங்க அப்படியே ஃபீல்ட் ட்ரிப்பில் அந்த சயின்ஸ் மியூசியமை சுற்றி பார்த்துக்கிட்டே எங்கே வந்து குட்டியாக ஒரு இடம் கிடைக்குதோ அந்த இடத்துல உட்காந்து அப்படியே சாப்பிட்டுட்டு அடுத்து பார்க்க போயிடுவாங்க. ஸோ அங்கே உட்காந்துக்கிட்டு கையை கழுவுறதுக்கு, அப்புறம் ரெஸ்ட் ரூம் போகிறதுக்கு, அப்புறமா டிஃபன் பாக்ஸை கழுவுறதுக்கெல்லாம் அவங்களுக்கு அங்கே இடம் இருக்காது. 1 hourல அந்த மியூசியமில் என்னென்ன பார்க்க முடியுமோ அது எல்லாமே டீச்சர் கூட்டு போய் காட்டிடுவாங்கிறனால அடுத்தடுத்து மூவ் ஆன் பண்ணி போயிட்டே இருப்பாங்க. வீடியோவில் உங்களுக்கு வேறு ஏதாவது டவுட் இருந்தது அப்படின்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்க. நான் ரீட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நான் உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன். மெயினாக இருக்கிறது துபாய் ரூட் வழியே மாற்றி விட்ருக்காங்க. அப்புறம் அவ்வளோ தூரம் கொஞ்சம் மாற்றி வரனால பேமெண்ட் கொஞ்சம் ஒரு 20, 30, 40 ரூபா கூட இருக்கும் அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லியிருந்தாங்க. பட் ஆனால் அப்படி ஒன்றும் ப்ரைஸ் வேரியேஷன் இல்லைங்க. நார்மலாக பே பண்ணி எப்பயும் வாங்குற மாதிரிங்க. பார்சலும் சரியான டயத்துக்கு வந்துருச்சுங்க.